எதுக்காக ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் சுவாமிகளும் சுந்தரரும் கோவில் கோவிலா போய் பாடி கொடுத்தாங்க? எதுக்காக பாடி கொடுத்தாங்க? இப்படி ஒரு தெய்வம் ஒரு நண்பனை போல இருந்தது அப்படின்றதுக்காக. சுந்தரருக்கு திருவாரூர்ல பறவை நாச்சியார் கூட திருமணம் ஆயிடுச்சு. அவர் இந்த பூமிக்கு வந்ததே 2 பேரையும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த கர்ம வினையை தீர்ப்பதற்காக தான் வந்தார். இப்ப திருவொற்றியூர்ல சங்கிலி நாச்சியாரை பார்க்கிறார் சுந்தரர். சங்கிலி நாச்சியாரை பார்த்த உடனே சிவபெருமான் கிட்ட போய் சொல்றார், எனக்காக நீ கொஞ்சம் தூது போ. சிவபெருமான் தூது போறார். பறவை நாச்சியார்கிட்டையும் தூது போனார், சங்கிலி நாச்சியார்கிட்டையும் தூது போனார். எனக்காக கொஞ்சம் தூது போ, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. சுந்தரர் சொன்ன உடனே அந்த தெய்வம் தூது போச்சு. சங்கிலிட்ட போய் சொன்னார், சாரும் தவத்து சங்கிலிக்கே சாலையன்பால் அன்புடையான் மேருமலையின் மேம்பட்ட தவத்தான் வெண்ணை நல்லூரில் யாரும் அறிய யான் ஆள உரியான் உன்னை மணக்க என்னை இறந்தான். அந்த தெய்வம் போய் சொல்லிச்சான். சிவபெருமான் போய் சொன்னாரா, சங்கிலி சுந்தரர் எவ்வளவு நல்ல பையன் தெரியுமா, ரொம்ப நல்ல பையன், என்னுடைய தோழன், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும். சங்கிலி நாச்சியார் ஒரே ஒரு நிபந்தனை விதிச்சாங்க, இந்த திருவொற்றியூர் ஊர் எல்லைய சுந்தரர் தாண்டக்கூடாது. அவ்வளவுதானே, நான் சொல்லி சத்தியம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் இப்ப சுந்தரர்கிட்ட வந்து சொல்ற, சுந்தரா சங்கிலி கிட்ட நான் தூது போனேன், கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா, ஆனா ஒரு நிபந்தனை, இந்த ஊர் எல்லைய நீ தாண்டக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணி தரணுமா. சுந்தரர் பார்த்தார், சத்தியம் எங்க வச்சு பண்ணணுமா, கோவில்ல, ஏன் முன்னாடி நீ சத்தியம் பண்ணி தரணுமா. சுந்தரர் சொன்னார், ஓ முன்னாடி தானே, நீ என்ன பண்ணு, நாளைக்கு நான் சத்தியம் பண்ணும்போது நீ இந்த லிங்கத்துல இருக்காத, நீ கிளம்பி தலைமை விருட்சம் இருக்குல்ல, மகிழ மரம் இருக்குல்ல, அதுல ஏறி உட்காந்துக்கோ. நீ இல்லைன்னா அந்த லிங்கம் வெறும் கல்லு தானே, நான் சத்தியம் பண்ணிடுறேன். சரிப்பா. இப்ப சங்கிலிகிட்ட போய் சிவபெருமான் சொன்னார், சங்கிலி அவன் ஒரு ரகசியம் தீட்டியிருக்கான், நீ சத்தியம் வாங்கும் போது நான் மகிழ மரத்தடி மேல இருப்பேன், என்னை அங்கதான் இருக்க சொல்லிருக்கான், நீ என்ன பண்ணு, அங்கேயே வச்சு சத்தியம் வாங்கிடு. இப்ப அடுத்த நாள் 2 பேரும் கோவிலுக்கு வராங்க. சங்கிலி நாச்சியார் சிவலிங்கம் முன்னாடி நின்று, எனக்கு நீங்க சத்தியம் பண்ணி தரணும் அப்படின்னா சுந்தர் அவ்வளவுதானே, இந்தா பண்ணிடுறேன், ஏன்னா அங்கதான் சிவபெருமான் இல்லையா, அவர் தான் மகிழ மரத்தடிக்கு போயிட்டாரு, இந்தா பண்ணி தரேன் அப்படின்னு. சங்கிலி சொன்னா, என்ன இருந்தாலும் சாமி முன்னாடி சத்தியம் பண்ணலாமா, வாங்க நீங்க மகிழ மரத்தடியில வந்து சத்தியம் பண்ணுங்க. மகிழ மரத்தடிக்கு வந்தா மேல சிவபெருமான். சுந்தரர் பார்த்தார், இதெல்லாம் உன் வேலை தானா. சிவபெருமான் சிரிச்சார், சத்தியம் பண்ணி கொடுத்தார். சுந்தரர் அந்த சத்தியத்தை மீறினதுக்காக தான் அவருடைய கண் பார்வை பறி போனது. அம்பாள் தான் சுந்தரருக்காக இறக்கப்பட்டு, ஏங்க நம்ம புள்ள கேட்கிறான், கண் பார்வையை கேட்கிறான், கொடுங்க அப்படின்னா சிவபெருமான் கொடுக்க மாட்டேன்ட்டார். ஒரு ஊன்றுகோலை தூக்கிப்படி இதை வச்சுக்கோ அப்படின்னாரா. அதனால அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரு ஊன்றீஸ்வரர்னு பேர். அம்பாள் என்ன பண்ணாலாம், புள்ள கண்ணு கேட்கிறான், நீங்க வேற ஊன்றுகோலை கொடுத்து வச்சுக்கன்னு சொல்றீங்க, நான் கொடுக்குறேன் என் பிள்ளைக்கு பார்வை அப்படின்னு மின்னல் ஒளியாக துணையாக வந்தாலும், அதனால அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேரு, திருவம்பாக்கம் கோவில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பேரே மின் ஒளி அம்மை.